ஜோஷா ட்ரெலானி பிளாக் வாட்டர் சம்பவம் நடக்கும்போது எங்க கூட இல்ல. அவன் நியூயார்க் பக்கம் இருந்தான். அதனால நாங்க பிளாக் வாட்டர்ல இருந்து ஓடி வந்துட்டோங்கிறது அவனுக்கு சுத்தமா தெரியாது. எங்களை தேடி அவன் பிளாக் வாட்டர் போகும்போது தான் அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்தது. நாங்க எல்லாருமே பிளாக் வாட்டர்ல இருந்து துரத்தடிக்கப்பட்டோம். எங்களை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்குன்னு தெரிய வந்தது. அதனால நாங்க எங்க இருக்குன்னு சொல்லி டைரக்ட் தேடி வந்திருக்கான். அவன் வரும்பொழுது சும்மா வரல. முக்கியமான இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கான். அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? எங்க குடும்பத்துல ஒருத்தனான இத்தனெல்லாம் அவன் செத்துட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஷான் உயிரோட தான் இருக்கான். அவன் பிளாக் வாட்டர்ல பவுண்டி ஹண்டர்ஸோட கஸ்டடியில இருக்கான். அவனை இன்னும் கொஞ்ச நாள்ல கொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கான் ஜோஷா ட்ரெலானி. அப்போதான் டச் எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஷான் நம்ம கூட்டத்துல மட்டும் முக்கியமான ஆள் இல்ல, நம்ம குடும்பத்துல ஒருத்தன். அதனால எப்பேற்பட்டாவது அவனை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கட்டளை விட்டாரு. சோ சார்ல்ஸ் சேவியர் அப்புறம் ஜோஷா ட்ரெலானி இவங்க 3 பேத்தையுமே ஷான் அவங்க என்ன பண்றாங்க, எப்ப வெளியே கொண்டு வராங்கன்னு போய் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆர்டர் கொடுத்தாரு. இதே நேரத்தில் தான் ஆர்த்தர், உனக்கு இங்க கொடுக்கப்பட்ட எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களோட சேர்ந்து எப்படியாவது ஷானை மீட்டு வா, அவன் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆர்டர் எல்லாத்தையும் கொடுத்தாரு. இந்த மாதிரி எல்லா பிளானையும் போட்டதுக்கு அப்புறம் நாங்க அங்கிருந்து தனித்தனியா பிரிய ஆரம்பிச்சோம். சோ இன்னைக்கு கண்டென்ட்